ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான நான் ரெசிபி தான் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் தண்ணி, 2 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ண வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா 1 கப் மைதா ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண ஈஸ்ட் எடுத்து இதில் போட போகிறோம். இந்த ஈஸ்ட் எடுத்து போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். அந்த மாவு நம்ம பிசையும் போது கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். தென் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு 1 ஹவருக்கு அதை நான் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நம்மளோட நான் செம்ம சாஃப்டாக சூப்பராக ஸ்பான்ஜியாக வரும். நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த தொட்டு பார்க்கும்போது பவுன்ஸ் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஒரு 1 ஹவருக்கு ப்ரூஃபிங் விடுவோம். தென் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 கார்லிக் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப போடாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நானில் சால்ட் போட்டிருப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்ம ஊற வச்ச மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஊற வச்ச மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் ஓவல் ஷேப்பில் அதை திரட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 1 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு சைடு அந்த தண்ணியை நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நான் சூப்பராக அதில் ஒட்டி பிடிக்கும் அந்த தவாவில். தென் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிற அந்த தவாவில் நம்மளோட நானை போட்டுடணும். நம்ம எந்த பக்கம் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கிறோமோ அந்த பக்கத்துக்கு நேராக நம்ம அதில் போடணும். தண்ணி இருக்கிற பக்கம் நம்ம கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது அப்படியே தவாவில் ஸ்டிக்கியாக ஒட்டி இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே டேரெக்ட் ஃப்ளேமில் அப்படியே கவுத்துனிங்கன்னா அது கீழே விழாது. ஏன்னா நம்மளோட தண்ணி அப்ளை பண்ணிருக்கிறதுனால அது தண்ணி ஒட்டி இருக்கும். அதில் இப்படி காட்டிங்கன்னா நம்மளோட நான் சூப்பராக குக்காகி கிடைக்கும். நம்மளோட நானை பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் குக்காகி வருது பாருங்கள். நல்ல பஃபியாக வருது பாருங்கள். நம்மளோட ரெசிபி சூப்பராகவே வந்திருக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்லிக் பட்டரை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துடலாம். நல்லாவே குக்காகிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சுருக்கிறேன். நீங்களும் பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் கிரேவி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டுமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், ஹோட்டலில் கிடைக்கிறத விட செம்ம டேஸ்ட்டாக கிடச்சிருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.